அகதிகளாக விரட்டி விரட்டி அடிப்பது ஏன்? நாங்கள் கேட்பது பிச்சை அல்ல, நாங்கள் அல்ல, மறுக்கப்படும் எங்கள் உரிமை. திருப்பி கோடு திருப்பி கோண மாணவர்களே, இறந்து போன மாணவர்களே திருப்பி கொடுக்க முடியுமா? திருப்பி வாங்க முடியுமா என்பது இன்னொரு வடிவு. எனவே தோழர்களே, இந்திய மாணவர்கள் எல்லை தாண்டிய பயங்கரவாதிகள் அல்ல. அதை முதலில் உள்துறை அமைச்சரும் உணர வேண்டும். போராடுகிற மாணவர்கள் எதிர்காலம். அங்கே திரண்டிருக்கிற மாணவர்கள் தான் இந்தியாவின் எதிர்காலம். எனவே இவற்றையெல்லாம் உணர்கிற ஆற்றலோ தொலைநோக்கு பார்வையோ ஒன்றிய அரசுக்கு இருப்பதாக தெரியவில்லை. நீட் தேர்வில் முறைகேடுகள் இருக்கிறது, நடந்திருக்கிறது முறைகேடுகள். எனவே அதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இதற்கு ஆதரவாக போராடுகிறவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்வது, சிறைப்படுத்துவது, அடக்குமுறைகளை ஏவுவது என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கும் சட்டத்தின் ஆட்சி முறைக்கும் புறம்பானது. சட்டம் இதற்கு இடம் தரவில்லை. எனவே டெல்லியில் போராடுகிற மாணவர்கள் ஒரு செய்தியை உலகுக்கு அளிக்கிறார்கள். மாணவ சமூகத்திற்கு ஜாதியை கடக்க முடியும், மதங்களை கடக்க முடியும், மொழியை கடக்க முடியும், பேதங்களை கடக்க முடியும். அவர்கள் மாணவர்களின் உரிமைகளுக்கானவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு உரியவர்கள். அவர்களது முழக்கமும் இந்தியாவின் எதிர்காலத்துக்குரியது என்பதை இன்றைய தினம் டெல்லியில் மிக ஆழமாக அவர்கள் பதிவு செய்கிறார். எங்கேயும் விடுதலை தோற்காது, சமூக அறிவியல் தோற்காது, நியாயமான கோரிக்கைகளை தோற்கடித்ததாக வரலாறு இல்லை. உலக வரலாற்றில் இதுவரை கால்பந்து கோப்பையை இவ்வளவு கோடி மக்கள் கண்ணுறவில்லை. முதல் முறை பல கோடிக்கணக்கான மக்கள் கண் விழித்து பார்த்தார். நடைபெற்றது அமெரிக்கா, வெற்றி பெற்றது ஸ்பெயின். வெற்றி பெற்ற தேசத்தின் கொடியை விட பாலஸ்தீனத்தின் கொடியை உயர்த்தி ஒரு புதிய செய்தியை உலகுக்கு அறிவித்திருக்கிறார். அதிபர் பாலஸ்தீனத்தின் விடுதலையை அடக்கி ஒடுக்குகிற ட்ரம்ப் ரோல்பேக் கம்யூனிசம் என்று இப்போது அவர் சொல்லுகிறார். நான் அங்கே செல்லவில்லை, அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் அந்த ட்ரம்ப் அங்கே வருகிற பொழுது யாமின் மரடோனாவை பார்த்திருக்கிறோம், பீலே பார்த்திருக்கிறோம். கால்பந்து வரலாற்றில் பெரிய ஜாம்பவான்களை ரொனால்டினோ, பல ஜாம்பவான்களை நாம் பார்த்திருக்கிறோம். அனைவரும் ஒன்று திரண்டு வந்தால் ஒரு மாணவன் வடிவில் எப்படியோ அப்படி வந்திருக்கிறான் யாமின். அவர் அந்த உலக கோப்பையை கையில் வாங்கியதுடன் பாலஸ்தீனத்தின் கொடியை அவர் போர்த்தி கொண்டது என்பது அமெரிக்க அதிபருக்கு மட்டுமல்ல, உலக ஏகாதிபத்தியத்துக்கே சொல்லப்படுகிற செய்தி. அடக்கி ஒடுக்கிற இஸ்ரேலுக்கு எதிரான செய்தி அந்த செய்தி. ஆனால் என்னுடைய நண்பர் மாண்புமிகு நரேந்திர மோடி என்கிறார் இஸ்ரேல் பிரதமர். இந்திய பழமொழியில், தமிழ் பழமொழிகளில் உங்களை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் உங்கள் நண்பனை பற்றி சொல்லுங்கள் என்பார். பாருங்கள், நம்முடைய மாண்புமிகு பிரதமர், நாம் மதிக்கிறோம், அவர் பிரதமர் மதிக்கிறோம் சட்டத்தின்படி. ஆனால் அவருக்கு யார் நண்பர்? விடுதலையை அடக்கி ஒடுக்கிற பல லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்த நெதன்யாகு நண்பர். எனவே இதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை. மாணவர் போராட்டத்திற்கு ஒருமைப்பாட்டை தெரிவிக்கிற போராட்டம் இந்த போராட்டம். எனவே இந்த போராட்டம் தொடரும். மாணவர்களின் கோரிக்கை வெல்லும், வெற்றி பெறும். பிரதமர், உள்துறை அமைச்சர் இந்த கோரிக்கைகளுக்கு அடிபணிவார்கள், அடிபணிய வைப்பார்கள் மாணவர் சமூகம், மாணவர் உலகம். எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் என்னை கேட்டபொழுது இரவே கேட்டார்கள், நள்ளிரவு எப்படி இந்த இடம் தருவது? கீழே பாரதி, இப்ராஹிம், தினேஷ் எல்லாம் கீழே அமரலாமா, சிவா எல்லாரும் கீழே அமரலாமா என்று என்னை கேட்டார்கள். கீழே அல்ல, ஒட்டுமொத்த கட்சி அலுவலகத்தையே அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த போராட்டத்திற்கு தவறொன்றும் இல்லை. இது உங்கள் அலுவலகம், உங்கள் இடம். இது
உங்கள் கோரிக்கைகளின் நியாயங்களை நாங்கள் உணர்கிறோம். உங்களுக்கு அருகில் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் வெல்ல வேண்டும். உங்கள் வெற்றியில் ஜனநாயகம் அடங்கியிருக்கிறது. அதிகார வர்க்கத்தின் திமிரை அடக்குகிற மகத்தான போராட்டத்தை துவக்கி இருக்கிறார்கள் டெல்லி மாணவர்கள். கல்வி அறிவிலும் நுட்ப அறிவிலும் சிறந்தவர்கள் நீங்கள். நாடு இந்த போராட்டங்களோடு நின்றுவிடக்கூடாது. நாட்டை இடது பக்கம் நீங்கள் திருப்ப வேண்டும். இந்திய விடுதலை போரின் கனவு என்பது இடது பக்கம்தான். நிலவுகிற சமூக அமைப்பு தொடர்ந்தால் இதுபோல் 1000 கோரிக்கைகள் எழும், போராட்டங்கள் தொடரும். நீதியற்ற இந்த சமூக அமைப்பை இடது பக்கம் திருப்புவதுதான் விடுதலை போரின் கனவு. இந்திய அரசியல் சாசனத்தின் முகப்புரையை வழங்கிய டாக்டர் அம்பேத்கர் சோசியலிசம் தான் திசை வழி என்று சேர்த்திருக்கிறார். எனவே உங்கள் அறிவும் நுட்பமும் நாளை மறுதினம் நாட்டை இடது பக்கம் திருப்புவதற்கு பயன்பட வேண்டும் என்று கேட்டு உங்கள் போராட்டத்திற்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.